எந்த வேர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர் வைக்கும். இது உங்கள் சிவதன்ய அகாடமி. இப்போ நம்ம இந்த வீடியோல அயர் சொற்களுடைய தொடர்ச்சி ஏற்கனவே 2 வீடியோ கொடுத்திருந்தோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தமிழ்ல ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி. எல்லா இடத்துல இருந்தும் இப்ப இருக்கக்கூடிய நியூ புக்கா இருக்கட்டும், சமச்சீர் புக்கா இருக்கட்டும், அதுக்கு முந்தின சிலபஸ்ல இருந்தா இருக்கட்டும், என்னென்ன தேவையோ அது எல்லாமே எடுத்து அயர் சொற்கள் அப்படின்ற தலைப்புல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 பக்கங்கள் நம்ம புத்தகத்துல கொடுத்துருக்கிறோம். அதை அப்படி நம்ம வீடியோவை பார்த்துட்டு வரோம். இப்ப ஏற்கனவே ஒரு 2 வீடியோ கொடுத்துருக்கிறோம். அதை பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. இது பழைய 11th புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட தகவல். இது நாளை ரதோத்சவம் ஆதலால் சகல காரியாலயங்களுக்கும் விடுமுறை அறிவிக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு எப்படி நம்ம தமிழ் படுத்தோம்னா, நாளை தேரோட்டம். அப்ப ரதோத்சவம் அதை எப்படி நம்ம தமிழ் படுத்தணும்? தேரோட்டம். அதே மாதிரி காரியாலயங்கள் அப்படின்னா செயலகங்கள் அப்படின்னு நம்ம மொழிபெயர்க்கணும். சரியா? நாளை தேரோட்டம் ஆதலால் எல்லா செயலகங்களுக்கும் விடுமுறை. அடுத்து பாருங்க, நாளை திருவோண நட்சத்திரம் கூடிய சுப தினத்தில் விவாக சுப முகூர்த்தம் நடைபெறும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அதை எப்படி நம்ம மொழிபெயர்த்தணும்? நாளை திருவோண விண்மீன் கூடிய நன்னாளில் திருமணம் விழா அப்படின்னு நம்ம மொழிபெயர்க்கணும். சுப முகூர்த்தத்தை திருமணம் அப்படின்னு மாற்றணும். நட்சத்திரம் அப்படின்றத திருவோண அதாவது விண்மீன் அப்படின்னு மாற்றணும். சுப தினம் அப்படின்றத நன்னாள் அப்படின்னு மாற்றம் செய்யணும். சரியா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, தாங்கள் பந்து மித்திரர்களுடன் வந்திருந்து வது வரர்களை ஆசீர்வதிக்க வேண்டிய எல்லாமே வேற எங்கே எடுத்துக்கிட்டு ஸ்கூல் புக்ல இருந்ததுதான். இது அப்படிதான் நமக்கு கேட்பாங்க. சரியா? தங்கள் உறவினர் நண்பர்களுடன் வந்திருந்து மணமகனையும் மணமகளையும் வாழ்த்த வேண்டுகிறோம் அப்படின்னு நம்ம மொழிபெயர்க்கிறோம். சரியா? பந்து மித்திரர் அப்படின்னு என்ன அர்த்தம்? உறவினர்களுடன் வந்து, உறவினர்கள் தான் பந்து மித்திரர்கள். வது வரன் அப்படின்னு என்ன அர்த்தம்? மணமகன் மணமகள் அப்படின்னு நம்ம மொழிபெயர்த்துருக்கோம். அடுத்து பாருங்க, நீதான் என் அத்தியந்த சிநேகிதன் என்று கூறி சந்தோஷித்தான். அத்தியந்த சிநேகிதன் சந்தோஷித்தான், அதை எப்படி தமிழ் படுத்தணும்? நெருங்கிய நண்பன். சந்தோஷித்தான் அப்படின்னா மகிழ்ந்தான் அப்படின்னு நம்ம மொழிபெயர்க்கணும். சரியா? அடுத்து பாருங்க, அமிர்தம் போல் வர்ஷித்த மழை கண்டு ஜனங்கள் சந்தோஷம் அடைந்தார்கள். இங்க என்ன இருக்குது பாருங்க, அமிர்தம் அமிழ்தம் அப்படின்னு மொழிபெயர்க்கணும். அதே மாதிரி வர்ஷித்த அப்படின்னா பொழிந்த, மழை கண்டு மக்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அப்படின்னு மொழிபெயர்க்கணும். அமிர்தம் அப்படின்றதே தமிழ் கிடையாது, அதனால அமிழ்தம் அப்படின்னு மாத்தணும். சரியா? அடுத்து பாருங்க, மகான்களுடைய ஆசீர்வாதத்தால் சேஷமா இருப்பாய். மகான்களுடைய ஆசீர்வாதம், மகான்கள் சொல்லக்கூடாது, ஞானிகளின் வாழ்த்துதலால் வளமுடன் வாழ்வீர்கள், சேஷமாய் வாழ்வீர்கள் அப்படின்னு நம்ம சேஷமாய் இருப்பாய்ன்றது எப்படி நம்ம தமிழ் படுத்தணும்? வளமுடன் வாழ்வீர்கள். அடுத்தது, பாலிய விவாகம் சர்க்காரால் தடை செய்யப்பட்டுள்ளது. பாலிய விவாகம் அப்படின்றது தமிழ் எப்படி படுத்தணும்? குழந்தை திருமணம் அரசால் தடை செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு மொழிபெயர்க்கணும். உனது விஞ்ஞாபனம் விஞ்ஞாபனம் எனக்கு சம்மதம் இல்லை அப்படின்னு அர்த்தம். உனது விளக்கம் எனக்கு உடன்பாடு இல்லை. சம்மதம் அப்படின்றது எப்படி மாத்தணும்? உடன்பாடு இல்லை அப்படின்னு மாத்தணும். விஞ்ஞாபனம் அப்படின்னா விளக்கம், விஞ்ஞாபனம் அப்படின்னா விளக்கம், விஞ்ஞானம் அப்படின்னா அறிவியல், அது நமக்கு தெரியும். அடுத்தது, கும்பாபிஷேக வைபவம் பூர்த்தி ஆயிற்று. அதை எப்படி படுத்தணும்? தமிழ் படுத்தணும். கும்பாபிஷேகத்தை குடமுழுக்கு அப்படின்னு தமிழ் படுத்தணும். சரியா? அதே மாதிரி இந்த பகுதிக்கு எப்படிலாம் கேள்வி கேட்பாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்து நம்ம அனலைஸ் பண்ணி எங்கெங்க இருந்துச்சோ அதெல்லாம் எடுத்து கொடுத்துருந்தோம். இது 9th புக்ல இருந்துச்சு. இப்ப இருக்கக்கூடிய 9th புக்ல இந்த தகவல் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, உலகின் தொன்மையான மொழியாகவும் செவ்வியல் மொழிகளில் ஒன்றாகவும் திகழ்வது கிரேக்க மொழி. உலகத்தில் இருக்கக்கூடிய செம்மொழிகளில் ஒன்று கிரேக்க மொழியும், அதான் தமிழ் மாதிரி பழமையான மொழி. அந்த கிரேக்க மொழிக்குள்ள தமிழ் சொற்கள் பரவி இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, எருதிரை அப்படின்றா எருதிரான். சரிங்களா? அதாவது கடல் சார்ந்த கிரேக்க மொழியினுடைய கடல் சார்ந்த சொற்கள்ல நம்மளுடைய எரிதிரை அவங்களுக்கு எரிதிரான் அப்படின்னு பயன்படுத்துறாங்க. கிரேக்கத்துல நம்மளுடைய தமிழ் சொல்லான எரிதிரை அப்படின்றது கிரேக்கத்துல எருதிரான் அப்படின்னு இன்னைக்கும் பயன்படுத்தப்படுது. அடுத்தது, நம்மளுடைய கலன், கடற்கலன். இப்ப வந்து படகோ கப்பலையோ நம்ம என்ன சொல்லுவோம்? கடற்கலன்கள் அப்படின்னு சொல்றோம்ல. இந்த கலன் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையானது, சரிங்களா, நல்லா கவனிச்சுக்கோங்க. தமிழ்ல நம்மளுடைய வார்த்தையான கலன், சரிங்களா, அதுதான் கிரேக்கத்துல கலாயுகோ அப்படின்னு இன்னைக்கு பயன்படுத்தப்படுது. சரிங்களா? அதே மாதிரி பாருங்க, நம்மளுடைய நாவாய் தான் கிரேக்கத்துல நாயு அப்படின்னு இன்னைக்கும் பயன்பாட்டுல இருக்கு. நம்மளுடைய நாவாய் என்ற பெயர் தான் என்னது? கிரேக்கத்துல
நாயு அப்படின்னு இருக்கு. நம்மளுடைய நாவாய் தான் ஆங்கிலத்துல நேவி அப்படின்னு மாற்றம் அடையுது. நம்மளுடைய நாவாய் தான் ஆங்கிலத்தில் என்னது நேவின்னு மாற்றம் அடையுது. அதே மாதிரி நம்மளுடைய தோனி, தோனினா கிரிக்கெட் பிளேயர் MS தோனி அவர் கிடையாது. தோனி அப்படின்றது இது ஒரு கடற்கலன், கடல்ல செலுத்தக்கூடிய ஒரு கலன், படகு அந்த மாதிரி சொல்லலாம். அந்த தோனி தான் கிரேக்கத்துல தோனிஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. கிரேக்கத்துல தோனிஸ் அப்படின்னு இன்னைக்கு அழைக்கப்படுது. ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய தோனி தான் கிரேக்கத்துல இன்றைக்கு எப்படி அழைக்கப்படுது, தோனிஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. சரிங்களா, இது ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்க, தமிழ் சொற்கள் இடம்பெற்றுள்ளன கிரேக்கத்துல. தமிழ் சொற்கள் கிரேக்கத்துல இன்னைக்கு அழைக்கப்படுது. எடுத்துக்காட்டு தான் கலன். நம்மளுடைய கலன் கிரேக்கத்துல கலாயுகோ அப்படின்னு அழைக்கப்படுது. நம்மளுடைய எரிதிரை அதான் கிரேக்கத்துல எருதிரான் அப்படின்னு அழைக்கப்படுது. நம்மளுடைய நாவாய் தான் நாயு, நம்மளுடைய நாவாய் தான் ஆங்கிலத்துல நேவி. அடுத்து பாருங்க, நம்மளுடைய தோணி தான் கிரேக்கத்துல தோனிஸ் போன்ற சொற்கள் இன்னைக்கும் பழக்கத்துல இருக்கு. அதே மாதிரி தமிழர்கள் பழங்காலத்திலேயே கடல் துறையில் பெரும் முன்னேற்றம் அடைந்திருந்தனர். சங்க இலக்கியத்தில் நாவாய், வங்கம், தோணி, களம் போன்ற பல வகையான கடற்கலன்கள் இயக்கப்பட்டதற்கான குறிப்புகள் நம்ம கிட்ட இருக்கு. இதில் தமிழ் சொல்லாகிய நாவாய் தான், நம்ம ஏற்கனவே சொல்லிட்டேன், தமிழ் சொல்லான நாவாய், நாவாய் ஓட்டி அப்படி சொல்லுவோம் இல்லையா, கப்பலை செலுத்தக்கூடியவர், அந்த நாவாய் தான் ஆங்கிலத்துல நேவி என்று ஆனது. ரீசெண்டா சீமான் அவர்கள் அந்த ஒரு பேச்சுல சொல்லியிருப்பாரு, நம்மளுடைய பேச்சு தான் ஆங்கிலத்துல ஸ்பீச் அப்படின்னு மாறிச்சு, நம்மளுடைய உடன் அதோட எஸ் சேர்த்து சடன் அப்படின்னு மாறி சொல்லுவாரு. அப்ப ஆங்கிலத்துக்கே நிறைய சொற்கள் தமிழ்ல இருந்து போயிருக்கு. நம்முடைய கொல், சரியா, கொல் அப்படின்னா கொன்றுமே அப்படி சொல்லுவோம் இல்லையா, கொல், இந்த கொல்லு தான் ஆங்கிலத்துல கில் அப்படின்னு மாறிச்சு அப்படின்னு இப்ப ரீசெண்டா ஒரு பல்கலைக்கழகத்துல பேசும்பொழுது சீமான் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. நம்முடைய ஸ்பீச் தான் அங்க, நம்முடைய பேச்சு தான் அங்க ஸ்பீச், நம்முடைய கொல் அதுதான் அங்க கில், நம்மளுடைய உடன் அதுதான் சடன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அது மாதிரிதான் நம்மளுடைய நாவாய் தான் அவங்களுடைய நேவி. சரியா, அடுத்து பாருங்க, தமிழில் பா என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியும். சரிங்களா, பா ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, அந்த மாதிரி பா வகைகள் தமிழ்ல இருக்கு இல்லையா. அதுல இச்சொல் கிரேக்க மொழியின் தொன்மையான காப்பியமாகிய இலியாத்தில் பாயியானோ, நம்மளுடைய பா வகை தான் இலியாத் அப்படி சொல்லக்கூடிய அந்த இலக்கியத்துல. சரிங்களா, கிரேக்கத்தினுடைய தொன்மையான இலக்கியம் இலியட். அந்த இலியட்ல பாயியானோ அப்படின்னு அழைக்கப்படுது. நம்மளுடைய பா வகை மாதிரியான அந்த முறையத்தான் கிரேக்கத்துல இலியட்ல பாயியானோ, நம்ம வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, களிப்பான்னு சொல்றோம்ல, அதே மாதிரியான பா வகை கிரேக்கத்துல பாயியானோ அப்படின்னு அழைக்கப்படுது. சரியா, ஓகே. அடுத்தது அப்போலோ என்னும் கடவுளுக்கு பாடப்படுவது பா என கிரேக்கத்தில் குறிக்கப்படுகிறது. அப்ப அப்போலோ எனப்படக்கூடிய கடவுளுக்கு பாடக்கூடிய பாடல் தான் பா என கிரேக்கத்துல அழைக்கப்படுது. பா வகைகள்ல ஒன்றுதான் வெண்பா. இந்த வெண்பாவிற்கான ஓசை நல்லா பார்த்துக்கோங்க. பா வகைகளில் ஒன்று வெண்பா என்பது நமக்கு தெரியும். வெண்பாவின் ஓசையானது செப்பலோசை. நல்லா பார்த்துக்கோங்க, வெண்பாவினுடைய ஓசை செப்பலோசை. கிரேக்கத்தில் வெண்பா வடிவ பாடல்களும் இருக்கு. அதனுடைய ஓசை எப்படி அழைக்கப்படுதுன்னா ஷாப்போ. நம்மளுடைய செப்பலோசை, சரிங்களா, வெண்பாவினுடைய ஓசை செப்பலோசைன்னு சொல்றோம் இல்லையா. வெண்பா மாதிரியே கிரேக்கத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் ஷாப்போ என்று அழைக்கப்படுது. அப்ப கிரேக்கத்தினுடைய கிரேக்க மொழிகள்ல அவருடைய சொற்கள்ல தமிழ் சொற்கள் அங்க இன்னைக்கு இருக்கு. இதெல்லாம் கேட்டிருக்கிறாங்க, டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க, அதனாலதான் அதை எடுத்து நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இது லத்தீன், இது கிரேக்கத்திலிருந்து லத்தீன் மொழிக்கு வந்து, சரியா, நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஷாப்போ அப்படின்றது கிரேக்கத்திலிருந்து, தமிழ்ல இருந்து தான் கிரேக்கத்துக்கு போகுது, கிரேக்கத்திலிருந்து லத்தீன் மொழிக்கு போகுது, லத்தீன் மொழியிலிருந்து ஆங்கிலத்துக்கு வருது. சரிங்களா, ஆங்கிலத்துல எப்படி சொல்றாங்கன்னா இதே மாதிரியான பா வகை சாப்பிக் ஸ்டான்சா. நம்மளுடைய செப்பலோசை கிரேக்கத்துல, சரிங்களா, கிரேக்கத்துல வந்து ஷாப்போ அப்படின்னு அழைக்கப்படுது. சரிங்களா, ஷாப்போ என அழைக்கப்படுது. நம்மளுடைய செப்பலோசை மாதிரியான வெண்பா பாடல்கள் கிரேக்கத்துல ஷாப்போ அப்படின்னு அழைக்கப்படுது. அது அப்படியே கிரேக்கத்திலிருந்து லத்தீனுக்கு போய் லத்தீன்ல இருந்து ஆங்கிலத்துக்கு எப்படி வருதுன்னா சாப்பிக் ஸ்டான்சா. நம்மளுடைய வெண்பா மாதிரியான பாடல்கள் ஆங்கிலத்துல சாப்பிக் ஸ்டான்சான்னு மாற்ற வருது. சரியா, ஓகே. பாவின் சுவைகளில் ஒன்றுதான் இழிவரல். நம்மளுடைய பா வகைகளுடைய
சுவைகளில் ஒன்று இளிவரல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுவை இருக்கு. இது வந்து துன்பச் சுவை, இன்பம் கிடையாது, துன்பச் சுவை தான் இளிவரல். சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியம். இளிவரல் அப்படின்றது பாவின் சுவைகள்ல ஒன்று, அது துன்பச் சுவை உடையது. பாவின் அது தமிழ் இலக்கணங்கள் சுட்டுகின்றன. கிரேக்கத்தில் துன்பச் சுவையுடைய பாடல்கள் இலிகியா. நம்மளுடைய இளிவரல் தான் கிரேக்கத்துடைய துன்பச் சுவையான பாடல்களுக்கு இலிகியா என்று மாற்றம் பெறுது. தமிழ் சொல்லான இளிவரல் தான் கிரேக்கத்துல இலிகியா. அப்ப கிரேக்கத்தினுடைய துன்பியல் பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இலிகியா. அது எங்கிருந்து வந்தது? நம்மளுடைய இளிவரல். அடுத்து சில கூடுதலான தகவல்களை கொடுத்துருக்கிறேன் பாருங்க. எந்திர மனிதன் அப்படின்னா ரோபோ. ரோபோவை நம்ம தமிழ்ல எப்படி சொல்லணும்? எந்திர மனிதன் சொல்லணும். என்னும் சொல்லின் பொருள் அடிமை கேட்பாங்க. எந்திர மனிதன் என்ற சொல்லின் பொருள் என்ன? அடிமை. ரொம்ப ரொம்ப முக்கியம், இது கொஸ்டின். சரிங்களா, அதே மாதிரி சூப்பர் கம்ப்யூட்டர் அது என்னவா மாறுது? எப்படி நம்ம தமிழ் சொல்லணும்? சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்ற பிறமொழி சொல்ல நம்ம எப்படி சொல்லணும்னா மீத்திறன் கணினி. இதெல்லாம் வந்து மாடல் இப்படிதான் கேட்போனே டிஎன்பிஎஸ்சில மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அப்ப அதை வச்சு நம்ம எடுத்து கொடுத்துருவோம். இது 6th புக்ல இருக்கு, இப்ப இருக்கிற புக்ல. அதே மாதிரி சென்சார்ஸ் அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? நுண்ணுணர்வு கருவிகள். சென்சார்ஸ் அப்படின்னா நுண்ணுணர்வு கருவிகள் அப்படின்னு மொழிபெயர்க்கணும். அடுத்து பக்கிம் சந்திர சட்டர்ஜின்னு சொல்லுவாங்க. பக்கிம் என்ற வங்காள மொழி சொல், நல்லா பார்த்துக்கோங்க. பக்கிம் என்பது வங்காள மொழி சொல். அந்த வங்காள மொழி சொல்லுக்கு பொருள் என்ன தெரியுமா? வளைந்த பிறை. பக்கிம் சந்திர சட்டர்ஜின்னு சொல்றோம்ல, அதுல பக்கிம் அப்படின்றது வங்க மொழி சொல். அந்த பக்கிம் என்பதன் பொருள் வளைந்த பிறை என்று பொருள். அடுத்து பாருங்க, பிறமொழி சொற்களுக்கு இடையான தமிழ் சொற்கள். வருஷம், ஆண்டு, 10 years. இதுக்குள்ள இருந்தா கேள்விகள் தான் வரும். ஏன்னா இது ரிப்பீட்டடா வந்தது. நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம புத்தகத்துல பின்னாடி கொடுத்துருக்கிறோம். அதுல ரிப்பீட்டடா இதுக்குள்ள இருந்தா வந்துச்சு. சரிங்களா, வருஷம், ஆண்டு, 10 years, 10 ஆண்டுகள். அடுத்தது மல்டிநேஷனல் கம்பெனி, பன்னாட்டு நிறுவனம். ப்ராஜெக்ட் மேனேஜர், திட்ட மேலாளர். கவர்மெண்ட் காலேஜ், அரசு கல்லூரி. அடுத்தது ப்ரொஃபசர், பேராசிரியர். ஃபர்ஸ்ட் இயர், 1ஆம் ஆண்டு. மீட்டிங், கூட்டம். பை 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 அப்படி சொல்றோம் இல்லையா? அப்ப சென்று வருகிறேன், சென்று வாருங்கள் அப்படி சொல்லுவோம். அடுத்தது பிளாக் போர்டு, கரும்பலகை. எல்லாமே ஸ்கூல் புக்குக்குள்ள இருக்கக்கூடிய தகவல் தான். அடுத்து நம்ம கடைசியா நம்ம கொடுத்துருப்போம். இது தெரிஞ்சுக்கிட்டாலே மேக்சிமம் நம்ம பிறமொழி சொல்ல கண்டுபிடிச்சலாம். இப்ப அதுக்கு பழைய சமச்சீர் புக்ல 6th இது கொடுத்துருந்தாங்க. தனிக்குறில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆ தனிக்குறில், த தனிக்குறில், சி தனிக்குறில், க தனிக்குறில், ஏ தனிக்குறில், சு தனிக்குறில். நல்லா கவனிச்சுக்கோங்க. தனிக்குறிலை அடுத்து ரகர ஒற்று வந்துச்சுனாலே அது பிறமொழி சொல்லுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, அர்ச்சுனன் வில் வித்தையில் சிறந்தவன் ஆவான். அர்ச்சுனன் அப்படின்றது பிறமொழி சொல். அதே மாதிரி பாருங்க, தர்மம் தனிக்குறில் த, அதை அடுத்து ஒற்று வருதா? ரகர ஒற்று. அப்ப அதனால பிறமொழி சொல். அது மாதிரி என்னன்னு பாத்துக்கோங்க. அர்ச்சுனன் பிறமொழி சொல். இங்க தர்மம், தர்மம். சிறந்த, சிறந்த கிடையாது, சாரி, நிர்வாகி, நீ, நிர்வாகி, நீ அப்படின்றது தனிக்குறில், அதை அடுத்து வரக்கூடிய ஒற்று. சரியா, அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க, கற்பூரம், கற்பூரம். காவ அடுத்து ஒற்று வருதா? அப்ப கற்பூரம், இது தனிக்குறில், அடுத்து வரக்கூடிய ஒற்று. இது பிறமொழி சொல். அடுத்த மாதிரி இங்க பாருங்க, கர்மம், கர்மம் அப்படின்னா என்னது? பிறமொழி சொல். அடுத்தது சுற்றுலா, இது கிடையாது, இங்க வந்துடணும். வர்ணித்து, வர்ணிப்பு, வர்ணித்து அப்படின்னா என்னது? பிறமொழி சொல். அதே மாதிரி பாருங்க, புதிதாக கட்டப்பட்ட அந்த வீட்டில், திரும்ப பாருங்க, அர்ச்சுனன் வில் வித்தையில் சிறந்தவன் ஆவான். இங்க பாருங்க, அர்ச்சுனன்ல தனிக்குறளை எடுத்து ஒற்று வருது. தர்மம் தலைகாக்கும் என்பது பழமொழி. அப்ப தர்மம் என்பது தா அடுத்து தனிக்குறில் அந்த ரகர ஒற்று வருதா? அது பிறமொழி சொல். கற்பம், அது பிறமொழி சொல். அதே மாதிரி இங்க சுற்றுலா கிடையாது, கர்மம் பிறமொழி சொல். வர்ணித்து, வர்ணித்து, வர்ணனை, இதெல்லாம் பிறமொழி சொல். அடுத்து பாருங்க, வர்ணம், வர்ணம் பூசினார் அப்படின்னா அதுவும் பிறமொழி சொல்லுதான். அதே மாதிரி பாருங்க, சர்ப்பம், சர்ப்பம்னா பாம்பு. சர்ப்பம் அப்படின்றது பாம்பை குறிக்கும். அப்ப சர்ப்பம் அப்படின்றது தனிக்குறளை எடுத்து ரகர ஒற்று வருதா? அது பிறமொழி சொல். அதே மாதிரி இங்க பாருங்க, அர்த்தம், அது பிறமொழி சொல். அர்ச்சனை பிறமொழி சொல். அர்ச்சனை அப்படின்றது பிறமொழி சொல். சரியா, அடுத்து பாருங்க, பிறமொழி கலப்பின்றி எழுதுதல். எங்க ஸ்கூல்ல சுற்றுலா கூட்டிட்டு போறாங்க. அப்ப ஸ்கூல்லன்னு சொல்லக்கூடாது, பள்ளியில். பெற்றோரிடம் பெர்மிஷன் லெட்டர். பெர்மிஷன் லெட்டர் எப்படி தமிழ் படுத்தணும்? அனுமதி கடிதம்.
அடுத்து பாருங்க, கம்ப்யூட்டர் துறையில் உங்கள் அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். கம்ப்யூட்டர் அப்படின்னு என்னது? கணினி. அடுத்தது காலிங் பெல், ஏன்னா அந்த இதெல்லாம் திரும்ப திரும்ப வந்தது. காலிங் பெல் அழுத்தினான் கணியன், அது காலிங் பெல் எப்படி தமிழ் படுத்துறோம்? அழைப்பு மணி. அடுத்து பாருங்க, மனிதர்கள் தங்கள் வேலைகளை எளிதாக வேலைகளை எளிதாக்க மிஷின்களை கண்டுபிடித்தனர். மிஷின் அப்படின்னா என்னது? இயந்திரம் அல்லது எந்திரம். அடுத்து பாருங்க, இன்று பல்வேறு துறைகளில் ரோபோ பயன்பட்டு வந்துள்ளது. ரோபோ என்பதன் தமிழ் சொல் என்னது? எந்திர மனிதன். அதே மாதிரி ரோபோ என்பதன் பொருள் என்னது? அடிமை. ரோபோ என்பதன் பொருள் என்னது? அடிமை. அடுத்து பாருங்க, பிறமொழி சொல் தமிழ் சொல். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல திரும்ப திரும்ப கேட்டது. கோல்டு பிஸ்கட் தங்க கட்டி, எக்ஸ்பெரிமெண்ட் பரிசோதனை. அடுத்தது பட் ஆனால். அடுத்தது ஆல் தி பெஸ்ட் நல்வாழ்த்துகள். ஆன்சர் விடை. ரிப்பீட் மறுமுறை. வெயிட் எடை. அடுத்தது ஈக்குவல் சமம். யூஸ் பயன்படுத்தி அப்படின்னு சொல்றோம். இதுதான் நம்ம புத்தகத்துல கொடுத்திருக்கக்கூடிய அயல் சொற்கள். அவ்வளவுமே கிளியரா முடிச்சிருக்கிறோம். அடுத்த தலைப்பு வேர் சொல் வந்திருக்கு. அடுத்த ஒரு வீடியோல வேர் சொல் பத்தி பார்ப்போம். நம்முடைய இந்த புத்தகம் சிவதன்யானுடைய தும்பை தமிழ், இந்த புத்தகம் தேவைப்படக்கூடியவங்க ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கிறேன், அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. இதுல எல்லா தலைப்புக்குமே நியூ சிலபஸ்ல கம்பைல்டா தொகுத்து கொடுத்துருக்குறோம். சரிங்களா? புத்தகத்தோட விலை 550 பிளஸ் 80 ரூபா கொரியர் சார்ஜ் வரும். நீங்க தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் அதிகபட்சம் 3 நாள்ல இந்த புத்தகம் கையில கிடைச்சிரும். என்னுடைய சாம்பிள் பேஜஸ் நியர்லி ஒரு 300 பேஜஸ்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல 2 பார்ட்டா கொடுத்துருக்கிறேன். ஆனா புத்தகத்துல ஒரே பகுதி ஒரே புத்தகமா தான் இருக்கும். தேவைப்படக்கூடியவங்க உடனடியாக தொடர்பு கொள்ளுங்க. எந்த வியர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர் வைக்கும். இது உங்கள் சிவதன்யா அகாடமி. நன்றி, வணக்கம்.